நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், நடந்ததை சொல்கிறேன். திருச்சி பாராளுமன்றம் இருந்தது, புதுக்கோட்டை பாராளுமன்றம் இருந்தது. மணிசங்கர் ஐயர் என்று மாயவரத்தில் நின்று 2 முறை வெற்றி பெற்றார். அந்த மணிசங்கருடைய தொகுதி அது தனி தொகுதியாக மாறிவிட்டது. ஆயுதிராவிட மக்கள் போட்டியிடுகிற தொகுதியாக மாறிவிட்டவுடன் அந்த மணிசங்கர் திருச்சிக்கு வருகிறார். கோபால்சாமி அவர்கள் எலெக்ஷன் கமிஷனராக தலைமையேற்றிருக்கிறார். அவரும் ஐயர், இவரும் ஐயர். அதை பொது தொகுதியாக மாற்றி புதுக்கோட்டை தொகுதியை இல்லாமல் ஆகிவிட்டார்கள். இதுதான் ஏற்கனவே நடந்து இப்போது அதனால்தான் புதுக்கோட்டையை திருச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் செயல்படுகிற ஒன்றிய அரசு நாளைக்கு அவர்கள் கையிலே 31 என்று வந்துவிட்டால் பீகாருக்கு கிட்டத்தட்ட பீகார் 49 தொகுதிகளை 100 தொகுதியாகவும், உத்தரப்பிரதேசம் 81 தொகுதிகளை 108 தொகுதியாகவும் வந்தபோது மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் சேர்ந்த 4 மாநிலங்கள் சேர்ந்தால் ஒன்றிய அரசை அவர்கள் அமைத்துக் கொள்ளலாம். வேறு எந்த தென்னாட்டை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, மகாராஷ்டிரா பற்றி கூட கவலைப்பட வேண்டியதில்லை. 4 மாநிலங்கள் இருந்தால் போரும், இந்திய அரசை ஆளலாம் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு இந்த திட்டத்தை கொண்டு வருகிறார்.